அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோர் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கள்ளம் கபடம்னா என்னன்னே தெரியாதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க. மீனம் ராசிக்காரங்களே, இந்த வீடியோ பதிவுல ஆடி மாதம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கிரகநிலை உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் பத்தியும் விரிவா நம்ம இன்னைக்கு பாத்திரலாங்க இந்த வீடியோ பதிவுல. மீனம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வருங்க. எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளிப்படைத்தன்மை இவங்க கிட்ட இல்லைங்க. மற்றவங்களோட துன்பங்களை பார்த்து துவண்டு போயிடுவாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க. ஜென்ம சனி இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துல மீனம் ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க. அற்புதமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. சுபகாரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. ஜென்ம சனி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விஷயங்களுக்குமே இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டம் இனி எல்லாமே சுலபமாக மாறப்போகுதுங்க. வண்டி, வாகனம், தொழிலமைப்பு, பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய மீனம் ராசியுடைய அதிபதி குரு பகவானுங்க. குருவின் பார்வை அதிகமா இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் ஆட்டோ காட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கலாங்க. கவலைகள் அவ்வளோக்கா வராது வாழ்க்கையில. மீனம் ராசிக்காரங்க கஷ்டங்களை மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனம் ராசிக்காரங்களோட கோபத்துல தெரியும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உணர்வுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுங்க. மீனம் ராசிக்காரங்களோட மனசுல வெறுப்பு அதிகமா இருக்குதுங்க. இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் செய்யறாங்க. நமக்கு யார் இருக்கா அப்படிங்கிற வெறுப்பு இவங்க மனசுல அதிகமா பதிஞ்சு போச்சு. அதனால நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தனிச்சு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு வகையான ஏற்றங்கள் கிடைச்சாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க இணக்கமா இருக்கணுங்க. சாதகமா செல்வது நல்லதுங்க. குடும்பத்துல வெள்ளக்கொடி காட்டுறது ரொம்பவும் நல்லதுங்க. அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, கட்டுன மனைவி, கட்டுன கணவர் யார் பேசினாலும் அமைதியா இருந்துக்கோங்க. அவங்களே கோவப்பட்டாலும் நீங்க கோவப்படவே கூடாதுங்க. யாராவது உங்க மேல கோவப்பட்டா நீங்க பொறுப்பா பொறுமையா இருங்க. அமைதியா இருந்துட்டு போயிருங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க அமைதியா இருந்தீங்கன்னா. மீனம் ராசிக்காரங்களே, நீங்க இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க.
பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்டக்கூடாதுங்க. பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பழகும் போது நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது கவனமா பயணம் செய்யறது நல்லதுங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. பொறுப்பா பொறுமையா இருங்க. எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அரசாங்க காரியங்கள் ஏதாவது செய்றீங்கன்னா கொஞ்சம் வேலை தாமதமா முடியுங்க. தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா பொறுப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க. இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க. இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற பலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. இந்த மாதம் வரக்கூடிய ஆடி 18 மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க. ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க. நீங்க அலுவலக பணி செஞ்சாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசாங்க துறையா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பணி சுமை குறைய போகுது. அதனால நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் அதிக அளவுல தர போறாங்க. நிர்வாகத்துக்கிட்ட நீங்க வச்ச கோரிக்கைகள் நிறைவேற்றம் அடைய போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு அமைய போகுதுங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது. தொழில வளர்ச்சி ஏற்பட போகுது. லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. விற்பனையில லாபம் அதிகரிக்க போகுதுங்க. பணியாளர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. புகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது. மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே 16 செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம். பணம், பதவி, புகழ், கௌரவம் இதையெல்லாம் அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 16 செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க. வயதுல பெரியவங்க பணம், பாசம், தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க. புத்தாண்டன்னைக்கு, பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம். அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க. எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டும்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும். கடவுளை வழிபாடு செய்யணும். நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க. இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து காலம் காலமா கஷ்டப்படுற மீனம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. 100% நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க. நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்க இந்த மாதம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த 6 விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த 6 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. எல்லார்கிட்டையும் நீங்க வெளிப்படையா இருக்கக்கூடாதுங்க, முதல் விஷயம். 2வது விஷயம், உங்களோட கோபத்தை நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கணும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பேசலாமா வேண்டாமான்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க. 3வது விஷயம், பண விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க.
அடுத்தது நாலாவதா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகிட்ட கவனமா இருங்க. அஞ்சாவது விஷயம், உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. ஆறாவது விஷயம், பொறுமையா பொறுப்பா இருங்க. வாழ்க்கையில அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். உங்க வாழ்க்கையில இந்த 6 விஷயத்தையும் நீங்க கடைபிடிச்சா போதும், நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க. மீனம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதிய அனுதினமும் படிக்கிறது குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க. புதன்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்துல நல்ல மேன்மையை கொடுக்குங்க. அம்பாள் மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. 9 தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டுக்கு 2 தாமரைகளை கொண்டு வந்து பூஜை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. தைரியத்தோட நீங்க செயல்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பறக்க போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. பெண் தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக பூரட்டாதி நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எந்த விஷயங்களையுமே தெளிவா திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடை மாதம் நன்மையான மாதமா இருக்க போகுதுங்க. ராசிநாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக போகுதுங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கு செல்வாக்கு உயர போகுதுங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் மட்டும் இந்த மாதம் நடக்க போகுதுங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நினைச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆடி மாதம் யோகம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. குருவுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில செல்வாக்கு உயர போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பாக போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடிய
மீனம் ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மை தரக்கூடிய மாதமா இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இழுப்பறியா இருந்த காரியங்கள் வேலைகள் எல்லாமே சீக்கிரமா முடிய போகுதுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்தோஷமான நிம்மதியான குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. மீனம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கடுகளவு கூட கஷ்டம் வராதுங்க. தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.